என்ன ஹரி, எப்படி இருக்க? எனக்கு என்னங்க, நான் நல்லா தான் இருக்கிறேங்க. ஆனால் உங்க மேலே ரொம்ப கோவம். ஏயா? என்னதான் ஊருக்கு போனாலும் இப்படிங்களா மறப்பீங்க? எவ்வளோ ஃபோனுக்கு பண்ணுறது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஹரி, நீங்கள் எல்லாம் எப்போதுமே என் கூடவே இருக்கீங்க. எப்போ நினைச்சாலும் உங்களோட பேசலாம், கான்டாக்ட்லேயே இருக்கிறவங்க. என்ன இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகட்டும், அப்புறம் பேசிக்கலாம்னு நினச்சேன். ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாத ஹரி. உங்களை போய் தப்பாக நினைப்பணுங்களா? என்ன பதவியில் இருந்துட்டு பரபரப்பாக அங்கேயும் இங்கேயும் நல்லது பண்ணணும்னு அலைஞ்சதில் அப்பாவை அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பார்த்துக்க முடியாமல் இருந்தீங்க. இப்போ பாருங்கள், 1 மாதம் 1.5 மாதம் நல்லா கோயில் குளமெல்லாம் சுற்றிட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. ஆமாம் ஹரி, ஆப்ரேஷன் பண்ணிட்டு கொண்டாந்து வீட்டில் விட்டது தான். அடுத்த நிமிஷம் கட்சி பணியா அது இதுன்னு ரொம்ப பிஸி ஆயிட்டேன். மனசார அவரை ஒரு நிமிஷம் கூட திருப்தியாக பார்த்துக்கிறவே முடியல. நல்லதுலேயும் ஒரு கெட்டது மாதிரி நம்ம எதிரிங்க மறைமுகமாக நமக்கு ஒரு உதவி பண்ணிட்டானுங்க. இப்போ பாருங்க, அவரை கூட்டிக்கிட்டு கோயில் குளம்னு சுற்றிட்டு நல்லா அவரை திருப்திப்படுத்திட்டேன். அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதானே? இல்லைங்க, எதிரிங்க என்னைக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, கெட்டது தான் பண்ணாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? அதில் இருக்கிற நல்லதை தேடி எடுத்துக்கிட்டீங்க. சரி, மற்ற விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீங்கள் பக்கத்தில் இல்லையேங்கிற ஒரு குறை தானுங்க. ஒரு நாள் கூட நானும் டாக்டரும் உங்களை பற்றி பேசாத நேரமே இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹரி, அந்த டாக்டர் நல்ல மனுஷனுக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி நல்லது பண்ணணும்னு நினச்சான். எனக்கு மந்திரி பதவி போனது கூட வருத்தம் இல்லை ஹரி. அந்த கடைசி நிமிஷத்தில் போய் இந்த மாதிரி நடந்து போச்சு. அவர் கைக்கு ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும். என்ன இவ்வளோ முயற்சி பண்ணி அந்த நீதி ஜெயிக்காமல் போயிடுச்சுங்கிறது தான் எனக்கு ஒரே வருத்தம். அது மட்டும் இல்லைங்க, வேற என்னென்னவோ ஆகிப்போச்சுங்க. அந்த முதல்லையே காலாவதியாகி போன கொலை கேஸில் முத்துலட்சுமி மேலே மறுபடியும் கேஸ் போட்டு கோர்ட்டில் வந்து பாடியை தோண்டி எடுக்கணும், அது இதுன்னு ஏதேதோ பஞ்சாயத்தாகி இப்போ அதெல்லாம் கூட அவருக்கு பெருசாக தெரியலை. சொந்த பொண்ணு தானே அப்பான்னு கூப்பிடலங்கிற வருத்தம் தானுங்க ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அவருக்கு. அவரை மாதிரி ஒரு திறமையான டாக்டரை ஐடியலாக வீட்டில் உட்கார வச்சிருக்கிறது ரொம்ப மிஸ்டேக் ஹரி. அவருக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணியே ஆகணும் ஹரி. அவருக்கு மறுபடியும் கை கொடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவரை கொண்டு போகணும். இப்போ என்ன ஒரு நல்ல விஷயம்னாங்க, கஸ்தூரி, முத்துலட்சுமி, கருணாகரன் எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் திவாகர்னு பேர். அவர் மறுபடியும் எங்கெங்கேயோ சுற்றிட்டு வந்து சேர்ந்துருக்காரு. இப்போ ஏதோ கருணாகரனுக்கு ஒரு சின்ன தெம்பு இருக்குதுங்க இது மூலமாக. இதில் நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்க. இதில் இருக்கிறதுலே நல்ல விஷயம் என்னென்னா, கஸ்தூரிக்கு ரொம்ப அன்பா அண்ணனை மாதிரி பெத்து பரப்பாட்டம் கூட இருந்தவருங்க திவாகர். அவர் இப்போ திரும்பி வந்ததில் ஏதோ ஸ்னேகா கிட்ட அவர் பேசினாருன்னா தன் அப்பான்னு அவர் கூப்பிட்டுருவாருன்னு ஒரு தெம்பிள் இருக்காருங்க. நல்லது, டாக்டர் அந்த நம்பிக்கையோடயே இருக்கட்டும். நானும் அவருக்கு ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த நல்ல விஷயத்தோடு நம்ம போய் அவரை பார்க்குறோம். டாக்டர் எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றிருக்காரு பாருங்க. அவருக்கு நம்ம இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்காரு. அவர் மனசு மட்டும் கஷ்டப்படாமல் நம்ம பார்த்துக்கிறோம். சரிதான். நாம் இவ்வளோ நாள் தோத்தது மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு எதிர்காலம் இருக்குது. ஆமாங்க, கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறாரு. அந்த முத்துலட்சுமிட்ட இருந்து டாக்டர் கருணாகரனுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை வாங்கி கொடுத்தே தீர்றோம். எந்த கவலையும் பட வேணாம்னு டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் நல்ல விஷயத்தோடு நாம் வந்து டாக்டரை போய் பார்த்துட்டு வருவோம். இந்த விஷயத்தை டாக்டர்கிட்ட சொல்லிடுங்க. என்னை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் அவசரமாக வெளியே வேலை இருக்குதுங்க, நான் போயிட்டு வரணுங்க. ஏதாவது அவசரம்னா ஃபோன் பண்ண வரணும். கண்டிப்பா ஹரி, வரணும். சரி பார்க்கலாம். மீனா ரெடியா? சீக்கிரம் கிளம்புமா. இருங்க வரேன். 9:10 முகூர்த்தம், இப்பயே மணி 9 ஆச்சு. வந்துட்டேங்க. சரி வா போலாம். என்ன நிக்கிற? வா போலாம். போலாம் தானே சொன்னேன், ஏன் முறைக்கிற? பொண்டாட்டி பட்டுப்புடையில வந்து நிக்கிறா, நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. பட்டுப்புடவை நல்லா இருக்கு, வா போலாம். அப்ப நான் சூப்பரா இல்ல இல்லம்மா, அப்படித்தானே? நீயும் சூப்பரா தான் இருக்க. அப்ப என் புடவை நல்லா இல்ல அப்படித்தானே? நீயும் பட்டுப்புடையும் ரெண்டுமே சூப்பரோ சூப்பர், ஓகேவா? நீ வேணா பாரு, கல்யாண மண்டபத்துக்கு போனோன்னே நீ தான் பொண்ணான்னு கேட்க போறாங்க. போங்க, என்ன ஓவரா புகழ்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. புகழனா எங்க விடுறீங்க? ஆனா ஆம்பளைங்க நிலைமை ரொம்ப பாவமா. வா. நீ ஒன்றும் பேசாத, நான் பார்த்துக்கிறேன். வாங்க. வாமா. என்ன மாப்பிள, பட்டு வேட்டி சட்டை, மீனா பட்டு புடவை? ஆமாமா, இவர் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அதான் கிளம்பிட்டோம். சாரி மாப்பிள, கிளம்புற நேரத்துக்கு வந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல மாப்பிள, உங்களை வந்து பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன். அம்மா காஃபி டீ கொண்டு வருவா. எதையும் குடிக்கிற மனநிலையில நான் இல்ல, மனசே சரியில்லை. வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இங்க கொஞ்சம் கொட்டிட்டு
ஆறுதல் படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். உங்க வீட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அது நிச்சயம் எங்களால வராது. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் மாப்ள. ஆனா இப்போ பிரச்சனையே நீங்க தான். அம்மா ஆனா ஆமா மாப்ள, என் புள்ளைக்கு நீங்க லோன் தர மாட்டேங்கிறீங்க. அம்மா இது என்ன கேள்வி? இத கேக்கதான் அங்க இருந்து வந்தியா? இது பாரு, ஏன் புருஷன் ஆபீஸ் விஷயத்துல நீ தலையிடாத. ஏய், நான் என்னடி பண்ணட்டும்? சுமூகமா பேசி முடிக்க வேண்டிய வேலைய 2 பேருமே பெருசுபடுத்துறாங்க. குடும்ப பிரச்சனை ஆபீஸ் பிரச்சனையா மாறி சந்தி சிரிக்குதுரி. மாப்பிள்ள வேணும்னே கரம் வச்சு லோன் தர மாட்டேங்கிறாரு. ஆபீஸ்ல என் பேர் கெட்டு போச்சுன்னு ராஜு ரொம்ப புலம்புறான், வருத்தப்படுறான். மாப்பிள்ள வேணும்னே பண்றாருன்னு அவன் சொல்றப்ப என்னால. ஆமா, அவர் வேணும்னே தான் பண்ணுனாரு, அப்படித்தான் பண்ணுவாரு. எங்களை வீட்டுக்கு வராதீங்கன்னு உன் புள்ள அடிச்சு துரத்துனப்ப நீ வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்த. உன் புள்ளைய எதிர்த்து நிக்க உனக்கு தைரியம் இல்லல்ல. இப்ப அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்கியா? ஏய், இங்க பாரு, அன்னைக்கு நான் உங்களுக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணேன். நீங்க தான் வீம்பா கிளம்பி வந்துட்டீங்க. பழசையெல்லாம் கிளறாத மீனா, உன் மேலதான் தப்பு. நீதான் ஏதோ கதிர் பிரச்சனையே மறைச்ச. அது என்னன்னு கேட்டதுனால தான் பிரச்சனையே வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது என்னன்னே சொல்ல மாட்டேங்கிற. இனிமேல சொல்லவே மாட்டேன், போதுமா? இத பாரு, நாங்க கல்யாணத்துக்கு போறதுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, நீ கிளம்பு. மாப்ள, அவ எப்படி பேசுற பாருங்க மாப்ள. அத்தை, இப்போ உங்ககிட்ட யாராவது 50,000 ரூபா அந்த கடன் கேட்டு அவன் திருப்பி தர மாட்டான், ஓடிடுவான்னு தெரிஞ்சா நீங்க அவனுக்கு காசு கொடுப்பீங்களா? அது எப்படி கொடுப்பேன்? அப்படிதான் இதுவும். ராஜீவ்க்கு லோன் கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. இது பேங்க் நிர்வாகம் எடுத்த முடிவு. ஏற்கனவே ராஜீவ் கம்பெனி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க ஏற்கனவே வேற பேங்க்ல லோன் வாங்கி அதை கட்டாம இருக்காங்க. இப்போ எங்க கிட்ட வராங்க. இப்போ நாங்க அவங்கள நம்பி லோன் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் எங்கேயும் கட்ட மாட்டாங்க. நாங்க லோன் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் நாங்களும் அவங்க பின்னாடி ஓட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பழி ஏன் மேல வரும். இதெல்லாம் நாம பேசி எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. பேங்க்குக்கு கடன் திரும்பி வரலனா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இப்போ கடல்ல ஒரு கை உப்பு போட்டுட்டா அதனால உப்பு கரைச்சிருமா என்ன? அது ஏற்கனவே உப்பு கரைச்சு தானே கிடக்கு. பப்ளிக்குடைய மென்டாலிட்டி இப்படி அசால்ட்டா இருக்கிறதுனால தான் நிறைய பேங்க் கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாம இப்ப திவாலா இருக்கு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு மாப்ள? நீங்க எப்படியாவது என் பிள்ளைக்கு லோன் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப சமையல் எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு கத்து கொடுக்க முடியுமா? முடியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படிதான் இது. நீங்க சமையலோட நிறுத்திக்கங்க, நான் பேங்கோட நிறுத்திக்கிறேன். நான் சமையல் வேலை பண்ணாலும் தப்பு, நீங்க பேங்க் வேலை பார்த்தாலும் தப்பு. பிரச்சனை அதோட நிக்கலையே மாப்ள. துவாரகேஷும் ஸ்னேகாவும் இங்க அடிக்கடி வராங்க. ராஜீவ் எதுக்கிறதுக்காக நீங்க எல்லாம் கூட்டு சேர்றீங்க. அதனால பல பிரச்சனைங்க வருது. துவாரகேஷும் ஸ்னேகாவும் தான் உங்களை லோன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால தான் நீங்க தர மாட்டேங்கிறீங்க. இது பாருமா, நானும் தான் ராஜீவ்க்கு லோன் தரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருடி. அத்தை, துவாரகேஷும் ஸ்னேகாவும் இந்த சம்பந்தம் என்கிட்ட பேசவே இல்லை. அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. எதுக்கு தேவையில்லாம அவங்க மேல பழிய போறீங்க? இது பாருங்க, அவங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்க மாப்ள. அவங்களாலதான் பிரச்சனையே. அவங்க இங்க வந்தா துரத்தி அடிச்சிருங்க. அவங்க தான் உங்களை தூண்டியே விடுறாங்க. அத்தை, துவாரகேஷும் நீங்க பெத்த பையன் தானே, ஏன் அவனை மட்டும் ஒதுக்குறீங்க? அதுவும் இல்லாம அவன் மேல எதுக்கு உங்களுக்கும் மாமாவுக்கும் இவ்வளவு கோவம்? இப்படி எல்லாம் சொல்ல சொல்லி உமா அனிதா தூண்டி விட்டுருக்காங்க இவங்கள. இத பாரு, உமா பத்தி மட்டும் பேசாத. நீ அதெல்லாம் பேசக்கூடாது. அது என்னம்மா, உமா அண்ணிய பத்தி பேசினா உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது? அவளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. அவளை ஏண்டி துரட்டி போட்டு உள்ள இழுக்கிற? அப்புறம் நீ எதுக்கு துவாரகேஷையும் ஸ்னேகாவையும் துரட்டி போட்டு உள்ள இழுக்கிற? அது இது பாருமா, உன் வேலைய பார்த்துட்டு நீ போ. என் தம்பிய பத்தி எனக்கு தெரியும். அவன் நல்லவன். அவனை யாராவது பழி சொன்னீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சாமி ஆடிடுவேன், ஜாக்கிரதை. என்னடி சும்மா இருக்கியா? அத்தை, இப்போ கூட ஒன்று கேட்டு போனேன். ராஜீவை கரெக்டான பேப்பர்ஸோட என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, நானே லோன் அப்ரூவல் பண்ணுறேன். ராஜீவை கஷ்டப்படுத்தணுமோ இல்லை ராஜீவை அலைய வைக்கணுமோன்ற நோக்கமோ என்னமோ எனக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் தப்பான டாக்குமெண்ட்டுக்கு லோன் அப்ரூவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னால் ராஜீவ் பின்னாடி அலைய முடியாது. நான் உங்களை நம்பி ஒரு உதவி கேட்டு வந்தேன். நீங்க மறுப்பு சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்ன காரணம் சொன்னாலும் வேணும்னே என் பிள்ளைக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவன் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டான் தான். அந்த கோபத்துல நீங்க லோன் தர மாட்டேங்கிறீங்கிறது எனக்கு புரியுது. நான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் பழச பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? உங்கள் இஷ்டப்படியே முடிவு பண்ணிக்கங்க. இதான் உங்க பதிலா? உங்க மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சு வந்த மாப்பிள, என்னை ஏமாத்திட்டீங்க. பரவாயில்ல மாப்பிள, நான் கிளம்புறேன்.
பாத்தீங்களா எப்படி போறப்ப மூக்க உடைச்சிட்டு போறாங்கன்னு? அவங்க வீட்டுக்கு போனா தான் அசிங்கம் ஒண்ணு, நாம ஒதுங்கி இருந்தா நம்ம வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. நான் இவ்வளவு சொல்லி அத்தை கன்வின்ஸ் ஆகல பாத்தியா? அதான் வருத்தமா இருக்கு. நம்மள வருத்தப்பட வச்சாங்கல்ல, அவங்களும் வருத்தப்படட்டும், தப்பே கிடையாது. இத பாருங்க, நீங்க ராஜீவ்க்கு லோன் தரவே கூடாது. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். வா. காஃபி மேடம். என்னடா இது? ஜெயிலரா இருந்த என்னோட ரிலீவிங் ஆர்டர். ஓ. நீ சொன்ன மாதிரி என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இனிமே நான் முழுக்க உனக்கு பக்கபலமா இருந்து இந்த ஹாஸ்பிட்டல நான் பாத்துக்க போறேன். வெரி குட். அன்னைக்கு நான் சீரியஸா தான் சொன்னேன். ஏன்னா நீ ஜெயிலரா இருந்தோ ஒரு முறை நான் ஜெயிலுக்கு போறதை உன்னால தடுக்க முடியல. அப்புறம் எதுக்கு அந்த வேலை? இனிமே நீ ஹாஸ்பிட்டல பொறுப்பா பாத்துக்க. அப்புறம் இந்த கருணாகரனுக்கு வேண்டிய பழைய பிரிச்சாலிங்களா சந்து பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. அதுங்களை முதல்ல கண்டுபிடிச்சு கொள்ளு. சரிக்கா. எதிரிங்க பலம் மறுபடியும் அதிகமாயிடுச்சு. அந்த முன்னாள் மினிஸ்டர் திரும்பவும் வந்துட்டார் போல இருக்கு. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த பத்திரிகைக்காரர் போய் பார்த்திருக்கான். எல்லாரும் மறுபடியும் நமக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கேள்விப்பட்டேன்க்கா. மேடம், ஒரு முக்கியமான விஷயம். ஸ்னேகாவும் அவ புருஷன் துவாரகேஷும் மறுபடியும் டாக்டர் கருணாகரன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க கூட இன்னொரு பொண்ணு இருந்துச்சான். அவங்க எல்லாம் போய் டாக்டர் கருணாகரனை சந்திச்சு பேசிட்டு வந்திருக்காங்க மேடம். ஓ, அப்ப அந்த இன்னொரு பொண்ணு யாரா இருக்கும்? அந்த கருணாகரன் ஆபரேஷன் பண்ணார்ல பிரியா, அதான் அந்த துவாரகேஷோட தங்கச்சி. அந்த பொண்ணா தான் இருக்கும். ஆபரேஷன் பண்ணதுக்கு நன்றி சொல்ல போயிருப்பாங்க. அண்ணன் தங்கச்சி போறது தப்பு இல்ல, ஆனா அவங்க கூட ஸ்னேகாவும் போயிருக்கா. அது தப்பா இருக்கே. தன்னோட அப்பாவை பாக்கிறதுக்காக போயிருக்கா. டேய், இன்னொரு எதிரி கூட்டம் நம்மளை எதிர்க்கிறதுக்கு தயாராகுது. அதை நினைக்கும் போது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. என்னக்கா பண்ணலாம்? எல்லாத்தையும் என்னையே கேளு. நீயா உருப்படியா எதையும் சொல்லிடாத. நமக்கு ஒரே ஒரு ஆதரவு பலமா இருந்தது அந்த கஜேந்திரன் தான். அவரே இப்ப பகைச்சுக்கிட்டோம். என்னடா உளர்ற? அந்த ஆளை நம்ம எப்படா பகைச்சுக்கிட்டோம்? அவர் பணம் கேட்டாருன்னு அந்த ஆளை பயமுறுத்துறதுக்காக அவர் பொண்ணையும் பேத்தியும் நம்ம கடத்திட்டோம். அதுல இருந்து அந்த ஆள் நம்ம கிட்ட பேசுறதே கிடையாது. டேய், யாருமே நிரந்தர விரோதிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. அந்த பண பிரச்சனை கடத்தலோட முடிஞ்சு போச்சு. நம்ம பாம்பு மாதிரி அப்பப்ப பழைய சட்டையை உரிச்சு போட்டுட்டு புது சட்டையோட வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படிங்கிற? அப்படிதான். இப்ப நமக்கு எதிரா மொத்த கூட்டமும் ஒன்னா சேர்ந்திருக்கு. நண்பர்கள் 1000 பேர் இருந்தாலும் அது ஒண்ணுதான். ஆனா எதிரி ஒருத்தன் இருந்தா கூட அது 1000 பேருக்கு சமம். இனிமேதான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். அவன் எப்ப கூப்பிட்டாலும் வருவான், நமக்கு நிச்சயமா உதவி செய்வான். ஏன்னா அவன் ஒரு பணப்பேய். பணம்னு உடனே வாயை பொழுதுகிட்டு உடனே வந்துருவான். ஆமா, ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவர் அசிங்கப்படுத்திட்டோம். நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல அதை நம்பு. டேய், நீ முதல்ல ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ற வேலையை பாரு. நமக்கு வேணும்ன்றப்ப அந்த ஆளோட திரும்ப டச்ல இருக்கலாம். என்ன சொல்ற? சரிக்கா. சரி, ஹாஸ்பிட்டல்ல முதல்ல முழுசா சுத்தி பாரு. ஏற்கனவே பல தடவை பார்த்த ஹாஸ்பிட்டல் தானே. டேய், அப்ப நீ ஒரு ஜெயிலரை தானடா பார்த்த. இப்ப நீ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். உன்னை மீறி இந்த ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே நடந்துடக்கூடாது. அந்த கண்ணோட்டத்துல போய் பாரு. சரிக்கா, பாக்குறேன். போதுமா? அண்ணே, ரொம்ப நாள் கழிச்சு மினிஸ்டரை பாத்தியா? அவர் எப்படி இருக்காரு? என்ன சொன்னாரு? நல்லா இருக்காருமா. நல்ல அன்பா அக்கறையா நம்மள பத்தி விசாரிச்சாரு. நம்ம சொல்லலனா கூட நம்மள பத்தின எல்லா விஷயத்திலயும் அப்டேட்டா இருக்காருமா. பின்ன பத்திரிக்கைக்காரர் சும்மா இருந்திருக்க மாட்டாரே, எல்லாத்தையும் சொல்லி இருந்திருப்பாரு. ஆமாம்மா. எதுக்கு இவ்வளவு தூரம் இறங்கி போய் முத்துலட்சுமி விஷயத்துல கோர்ட்டுக்கெல்லாம் போனீங்க? வெளியில வச்சு அன்அபிஷியலாவே டீல் பண்ணிருக்கலாமேன்னு கேட்டாரு. என் பொண்ணுக்காகத்தான் நான் சொன்னம்மா. பொண்ணு எங்க ஓடி போயிட போறா, அவளை உங்ககிட்ட வர வச்சிடலான்னு ரொம்ப நம்பிக்கையா பேசினாருமா.
நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கும் இவ்வளவு தூரம் பேசுறதுக்கும் ஒரு ஆள் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏம்மா, அவருக்கும் நமக்கும் நடுவில் என்ன கொடுக்கலாம் வாங்கலாம் சொல்லு. எல்லாம் ஒரு பரஸ்பர அன்பு நட்பு தானே. அவரு என்னை விட வயசுல சின்னவரா இருந்தாலும் அனுபவத்திலையும் மனசுலையும் ரொம்ப பெரிய ஆளுமா. கூடிய சீக்கிரம் நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயத்தோட நானே உங்களை வீட்டுல வந்து சந்திக்கிறேன்னு சொன்னாருமா. அது என்னன்னு தாமா தெரியல. அண்ணே, எதுவா இருந்தா என்ன, இந்த மாதிரி ஆளுங்க வலிய வந்து உதவி செய்யும் போது விட்டுடக்கூடாதுன்னு. எனக்கு வேண்டான்னு சொல்லி வெக்கப்பட்டு தள்ளியும் போயிடக்கூடாது. நிச்சயமா மினிஸ்டர் மூலமா தான் நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம கைக்கு திரும்ப கிடைக்க போகுதுன்னு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கும் பல பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல்ல உரிமை இருந்தும் ஏன் ஒதுங்கி இருக்காரு, அவர் மறுபடியும் இங்க வரணும், இப்படி நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆசைப்பட்டு ஃபோன் பண்றாங்க. அதான் அவங்களோட விருப்பமும். கடவுள் விருப்பம் எதுவோ அது நடக்குமா. அண்ணே, உனக்காக ஒரு gift வச்சிருக்கேன். என்னம்மா அது? வெயிட், எடுத்துட்டு வரேன். கண்ண மூடுனே. இப்ப பாரு. எப்படிண்ணே இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. எப்படிமா இது? உன் பொண்ணுதான் உன் கூட இல்ல, அட்லீஸ்ட் போட்டோலயாவது உன் கூட இருக்கட்டுமேன்னு நான் தான் ரெடி பண்ணேன். அண்ணே குடுனே, நம்ம ஷெல்ஃப்ல வைக்கிறேன், எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. பாத்தியா? ரொம்ப அழகா இருக்குமா. போட்டோ பார்த்தல மனசு நிறைஞ்சிடுச்சு. ஏன் போட்டோவையும் பக்கத்துல வைக்கலாம்னு நினைச்சேன். சரி, அப்பா பொண்ணுக்கு நடுவுல நான் எதுக்குன்னு வைக்காம விட்டுட்டேன். யாருன்னு பாருமா. வா துவாரகேஷ். ராஜி, எப்படிமா இருக்க? உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் ராஜி. திமிருடி உனக்கு. என்ன ஒரு ஹாயத்தை ஹலோ ராஜின்னு சொன்னா உன் வாய் என்ன தேஞ்சு போயிடுமா இல்ல பல்லெல்லாம் கொட்டி போயிடுமா? சொல்லு ஸ்னேகா. வெட்டி பேச்சுக்கும் வெட்டி பந்தாக்கும் இங்க டைம் இல்ல. பிரியா, டாக்டர் பாக்குறோம், தேங்க்ஸ் சொல்றோம், போயிட்டே இருக்கோம். வா வாப்பா. ஹலோ மாமா. வாங்க மாப்ள. நல்லா இருக்கீங்களா மாமா? அண்ணே, உன்னை பார்க்க வந்திருக்காங்க, நன்றி சொல்லணுமா? நான் கூப்பிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக பிரியாக்கு ஆபரேஷன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்கிறது ரொம்ப நன்றி கிட்டத்தனமா வருது. ராஜி, அண்ணே சும்மா என்ன, வர வார்த்தை மனசுல இருந்து ஆத்மார்த்தமா வரணும், கடமைக்காக வரக்கூடாது. என்னமோ மூஞ்ச அந்த பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டு காத்துல சொல்ற மாதிரி சொல்ற. இப்படி வந்து நீ விட்டதே நன்றி சொல்லலன்னு யார் அழுதாங்க? நீ அப்பா தானே, உன்கிட்ட கொஞ்சம் நெருக்கமா நின்னு ஆத்மார்த்தமா நன்றி சொன்னா என்ன? அவ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ உடனே ஓடி போய் உயிரை காப்பாத்திருக்கியே, இதுக்கு கூட உனக்கு தகுதி இல்ல. அவர் எனக்கு ஆபரேஷன் பண்ணாரு, அத சம்பந்தப்பட்டவங்க நன்றி சொல்றதுக்காக வந்திருக்காங்கல்ல. நீ தேவையில்லாம பேசாத. நீ பண்றது தப்பு ஸ்னேகா. தயவு செஞ்சு நீ இதுல தலையிடாத. ப்ளீஸ், தயவு செஞ்சு யாரும் யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். ஸ்னேகா என்ன அப்பான்னு கூப்பிடுறதும் கூப்பிடாதான் அவ இஷ்டம். நான் என்னமோ ஆபரேஷன் அதுக்காக பண்ண மாதிரி ஆயிடும். நான் செஞ்ச உதவியை வேலை பேசிடாதீங்க. பிரியா, அங்கிள், என் உயிரை காப்பாத்திருக்கீங்க அங்கிள். ரொம்ப நன்றி அங்கிள். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேண்டாமா, நல்லா இருமா, நல்லா இரு. வா. தேங்க்ஸ் அங்கிள். ராஜி, என்னது? ஏய், நீ தான் அவர் கூட இல்ல, போட்டோலயாவது கூட இருக்கட்டுமே, நான் தான் செஞ்சு வச்சேன். என்ன இப்போ? ஏய், என்னடி பண்ண போற? ஏய் ஸ்னேகா, என்ன பண்ணிட்டு இருக்க? வா பிரியா. ஸ்னேகா, சொல்லிட்டு வந்துடுற அண்ணி. அண்ணி, நீ கோச்சிக்காதீங்க மாமா. நான் தான் அவளை வலுக்கட்டாயமா கூட்டு வந்தேன். உங்களுக்கு அவளை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே. அவளுக்கும் உங்க மேல
நல்ல அபிப்பிராயம் வரும் தான் நான் கூட்டு வந்தேன். இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் கூட்டு வந்திருக்க மாட்டேன் மாமா. பரவாயில்லப்பா, இன்னும் காலம் கனியல, கடவுள் மனசு இறங்கல. துவாரகேஷ், நீயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டியே. எல்லாரும் உங்க குடும்பத்துல இருந்து ஒட்டுமொத்தமா வெறுக்காம யாராவது ஒருத்தராவது அவருக்கு ஆறுதலா இருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம்ப்பா. முதல்ல ஸ்னேகாவோட மனசை மாத்த முயற்சி பண்ணுப்பா. சரி ராஜி, நான் வரேன் மாமா.